பாதையில் இருப்பவர்களுக்கு விடியல் எது என்று தெரியாமல், எப்போ விடியும்னு தெரியாது, எதை நம்பிக்கை வைக்கணும்னு தெரியாது, குருட்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் குறுகலான பாதையில் போகிறவனுக்கு துன்பம் உண்டு. அவனுக்கு இயேசுதான் நம்பிக்கை என்று உறுதியாக தெரிந்து டெஸ்டினேஷன் அவனுக்கு தெரியும். அவனுக்கு டெஸ்டினேஷன் தெரிகிறதுனால அவன் இயேசுவை நோக்கி நம்பிக்கை வைத்து போவதனால இயேசு அவனை குறுகிய பாதையில் வருபவனை கை விடுவதே இல்லை. அவனை கண்டிப்பாய் ஒரு காலகட்டத்தில் அந்த அகண்ட பாதையில் இருப்பவர்களுக்கு முன்பாக உயர்த்தித்தான் காட்டுவார். ஆமென். இதுதான் அகண்ட பாதையில் இருக்கிறவனுக்கும் குறுகிய பாதையில் இருக்கிறவனுக்கு வித்தியாசம். ஒரு நாள் இவனோட ஜெயிப்பு இருக்குதுல்ல, உயர்த்துதல் இருக்குல்ல, அது அநேகருக்கு சாட்சியாய் மாறுபடி அவனை மாற்றுவார். அதனால் நம்ம எல்லாரும் குறுகிய பாதையில் போகிறதுக்கு தான் நம்ம விருப்பப்படணும். குறுகிய பாதையில் நீ வரும்பொழுது, நீ இக்கட்டான பாதையில் வரும்பொழுது, மன சோர்வடைஞ்சாலும் நீ கடவுள்கிட்ட வரும்பொழுது, அந்த நேரத்தில் நீ ஜெபிக்க வரும்பொழுது தான் கடவுள் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? உனக்கு இன்றைக்கி ஒரு விடுதலை வேணும், அப்படி தானே? உனக்கு இன்றைக்கி ஒரு அற்புதம் நடக்கணும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமாம், அதுக்கு தான் வந்து உட்காந்துருக்கோம் எல்லாருமே. ஏதோ ஒரு விடுதலை, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு வியாதி சரியாகணும், வந்து உட்காந்துருக்குறீங்க. இப்படி குறுகிய பாதையில் அவரை நம்பி நீ உட்காரும் பொழுது ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லணும்? உன் நம்பிக்கை பெரிது மகளே அப்படின்னு சொல்லணும். அகண்ட பாதையில் இருக்கிறவன்ட்டெல்லாம் நான் பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ வந்து உட்காந்துருக்க பார்த்தியா, உன்னுடைய நம்பிக்கை பெரிதுன்னு அவர் சொன்னார்னா உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிமிஷத்தில் பெரிய காரியங்கள் நடக்க போகிறது என்று அர்த்தம். ஆமென். அப்படி அவரை நம்மளுடைய நம்பிக்கையினால் ஆச்சரியப்படுத்தப்பட வேணும், நம்பிக்கையினால் ஆச்சரியப்படுத்தணும். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, எத்தனை தடவை நம்ம கேள்விப்பட்டுட்டோம் அந்த சம்பவத்தை, நிஜ சம்பவம், சரிங்களா? 12 ஆண்டுகள் அப்படின்னா அது சும்மா காரியம் இல்லை. உனக்கு 6 மாதம் பிரச்சனை வந்தாலும் எப்படி ஆயிடுறீங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்த்து, அம்மாவை பார்த்தேன்னா 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை, 6 மாதம் கழிச்சு பார்த்தா என்னம்மா இப்படி மெலிச்சு போயிட்டீங்க சொல்கிறோமா இல்லையா? உடல் ரீதியாக வெளியிறோம், கவலை முகத்தில் தெரியுது, முடியெல்லாம் டப்புன்னு வெள்ளையாகுது, குடும்பமே செதறுது, நிறைய பிரச்சனைகளை 6 மாதத்தில் பார்த்துடலாம். ஒரு பெண்ணுக்கு 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கு. பெண்களுக்கு தான் தெரியும் மெனோபாஸ் பீரியட் எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ 12 ஆண்டுகள் இருக்கும்போது அந்த அம்மாவை பற்றி சொல்லும் பொழுது விவிலிய வார்த்தை 2-3 வரியில் சொல்லி முடித்துருது. ஆனால் அந்த குறுகலான பாதை எப்படி இருந்துச்சுங்கிறத பட்டவர்த்தமாய் அந்த 3 வசனங்கள் சொல்லி முடிக்கிறது. அவள் 12 ஆண்டுகளாய் இந்த கஷ்டத்தில் இருந்தாங்க. அடுத்த வசனம் சொல்கிறது, தன்னுடைய சொத்து முழுவதையும் அதற்காக விற்று அவங்க எங்கேயாவது பலனளிக்காதா என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்போ எத்தனை வகையில் அவங்க வந்து தேடிக்கொண்டே இருந்திருப்பாங்க. பெரிய பெரிய மருத்துவர்கள்ட்ட போயிருப்பாங்க, சில முறைகளை கையாண்டிருப்பாங்க, சில பேர் சொன்னதை நம்பி இருப்பாங்க, இதெல்லாம் சரியாயிடுமா தேடிக்கிட்டே போகிறாங்க. கடவுளோ அவள் தேடுவதை, அதிகமாய் தேடுவதை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தேடுவதை, அவள் துன்பங்களில் இருந்து தேடுவதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ அகண்ட பாதையில் நின்று கொண்டு இருக்கக்கூடாது. நான் சேர்ந்தனா, படித்து முடிச்சேனா, என் வாழ்க்கை எப்படி தெரியுமா சிஸ்டர்? சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க, படித்து முடித்தேன், என்ன ஒரு பிளெஸ்ஸிங், அடுத்த நாளே இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி வாழ்க்கை வாழ்கிறான் பாரு, நம்மளும் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறோம், அவனுக்கு மட்டும் என்ன வாழ்க்கை. சில பேர் சொல்கிறாங்க அடுத்த நாள் அப்படியே இன்டர்வியூ கார்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்தா 25 ரூபா சம்பளம்னு போனால் உனக்கு 30 ரூபா சம்பளம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் வாழ்க்கையில். அப்படியே அடுத்தது போனா ஒரு பொண்ணை பார்த்தாங்க எங்கள் வீட்டில். முதல் பொண்ணு உடனே டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது உடனே குழந்தை கிடச்சிச்சு. பாருங்க சிஸ்டர், பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், 4 மாடி வீடு கட்டி வச்சுருக்கேன், நீங்கள் தான் வந்து ஆசீர்வதிக்கணும். நான் உடனே இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் வரவே இல்லை, நான் வரவே மாட்டேன். யார் என்கிட்ட வந்து சிஸ்டர் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னை ஆசீர்வதிங்க சிஸ்டர்னா, நீ குறுகலான பாதையில் நிற்கிறாய், நீ சரியான பாதையில் நிற்கிறாய்.
நீ அகண்ட பாதையில் இல்லை. இன்னைக்கு தெரிஞ்சுக்க, நீ துன்பத்தோடு இருக்கிறாயா, கஷ்டத்தோடு இருக்கிறாயா, கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோடு 12 ஆண்டுகள் கடவுள் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. அவளுடைய நம்பிக்கை மிகுதியாக மட்டுமாய், இன்னும் நீ நம்பிக்கை கொள், இன்னும் பெருசாக மாறு, இன்னும் நீ பெரிய ஆளாக மாறுன்னு கடவுள் கொடுத்த பெண்டிங் டைம் தான் அந்த 12 ஆண்டுகளை தவிர கடவுள் கைவிட்டு விட்டு போகவே இல்லை. அவங்க நம்பிக்கையை எடுத்து ஒவ்வொரு மரந்தா ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய செலவழிச்சிருப்பாங்க, நிறைய ஜெபம் பண்ணியிருப்பாங்க, யாவே கடவுளை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் மெஸ்ஸியான்னு அவங்க மனசில் ஒரு நம்பிக்கை வந்தது, பெரும் நம்பிக்கை வந்தது. அவர் ஒருவேளை நமக்காக ஜெபம் பண்ணா, கை வச்சா, ஒரு வார்த்தை சொன்னா, இப்படித்தான் எல்லாரையும் சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். எழுந்திரி மகனேன்னு சொல்றாரு, எழுந்திருக்கிறாங்க. நீ நலமாகுன்னு சொல்றாரு, உடனே நலமாயிறாங்க. சில பேர் மேல கை வைக்கிறாங்க, உடனே அவங்க சுகமாயிடுறாங்க. எனக்கும் இந்த வழியில ஏதாவது ஒன்று நடக்கும் என்று நம்பித்தா அந்த கூட்டத்துக்கு இடையில அவங்க போனாங்க. தள்ளு முள்ளா இருந்துச்சு, எல்லாரும் ஒரே கூட்டமாக போய் அவர்கிட்ட நெருங்கவே முடியாதபடி ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னைக்கு அந்த நம்பிக்கை மிகுதியாய் போச்சோ, எல்லாருக்கும் நடக்கிறது போல், அகண்ட பாதையில் பெற்றுக்கொண்டவங்க போல நமக்கு நடக்கணும்னு அவசியமே இல்லை. அவர் என் மேலே கைவிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் போய் அவருடைய துணியின் ஓரத்தை தொட்டு பிடிப்பேன், நான் சுகமாவேன் என்று நம்பிக்கையோடு அவங்க தொட்டாங்க அந்த இடத்துல. உன்னுடைய நம்பிக்கை, யார் என்னுடைய துணியை தொட்டதுன்னு சொல்லி திரும்பி பார்த்து, உன்னுடைய நம்பிக்கை பெரிதுன்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அவர் ஆச்சரியப்பட்டார் பாருங்க. அந்த இடத்துல அந்த 12 ஆண்டுகள் இருந்த பிரச்சனை ஒரு வினாடியிலே சுகமடைந்தது. ஆமென். உன்னுடைய நம்பிக்கையோ ஆண்டவரை ஆச்சரியப்படுத்தணும். எப்போ ஆச்சரியப்படுத்தும் தெரியுமா? நீ முடியாதுன்னு சொல்ற இடத்துல போய், இல்லை நான் நிற்பேன்னு செஞ்சு காமிக்கிறேன் இல்லையா, அப்போ தான் ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். உங்கள் வீட்டில் போயிட்டு வா இன்னைக்கு மீட்டிங்க்கு, சரிப்பா போயிட்டு வா, நீ தான் சோறாக்கிட்டியா, போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறதுல உன்னோட நம்பிக்கை பெருசு கிடையாது. இன்றைக்கி போகவே போகாது, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு ரகளை அடிக்கிறப்ப, எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், நான் போயிட்டு வரேன், எனக்கு ஆண்டவர் தான் பெருசுன்னு எவன் எந்திரிச்சு வரானோ, அப்போ தான் ஆண்டவர் உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்வார். போராட்டத்தில் இருக்க கற்றுக்கொள், போராட கற்றுக்கொள். உன்னுடைய தேவனுக்காய் நீ போராட கற்றுக்கொள். வாழ்க்கை ரொம்ப சுலபமாய் கொடுக்காது நமக்கு. அப்பொழுதுதான் நீ பெரிய காரியங்களை நீ அடைந்து கொள்ள முடியும். உன் வாழ்க்கை ஒரு சொசைட்டி சொன்னது போல. இப்போ சப்போஸ் நீங்கள் சென்னையில் இந்த அண்ணா நகரில் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கே தான் பிறந்தீங்க, இங்கே தான் வளர்ந்தீங்க, உடனே நீங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு வேலையும் வாங்கியாச்சு. திடீர்னு உங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு ஒரு வரன் வருது. எங்கே? நார்த் இந்தியாவில் ஒரு ஓரத்தில் ஒரு ஊரில் எல்லாரும் நல்ல பையன், நல்ல குடும்பம், பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே நீ என்ன சொல்வ? அந்த மூலையில் எப்படி கொண்டு போய் கொடுக்குறது? நான் வேற இங்கே இந்த லொங்குன்னு அது வரைக்கும் போகணுமே, அவ்வளோ தூரத்தில் எல்லாம் பிள்ளைய கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படித்தானே? மனித ரீதியான எண்ணங்கள் தானே இதில் இருக்கிறோம். ஆனால் கடவுள் உனக்கு மீண்டும் மீண்டும் சிம்டம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ. அந்த பையன்தான் உங்கள் வீட்டுக்கு வர்ற பையன் அப்படின்னு சிம்டம் கொடுக்கும் பொழுது கஷ்டம்தான். என்னடா நம்ம வேற இடத்துக்கு போகணுமா, செஞ்சிட முடியுமா, இதெல்லாம் தேவையா? ஏன் நம்ம சென்னையிலே பார்த்தா என்ன, பக்கத்துலேயே ஒருத்தர் அடுத்த தெருவிலே பிடிச்சி அவனோட கல்யாணம் பண்ணி இங்கேயே செட்டில் ஆகிறதானே நல்லாயிருக்கும். மனித அறிவு எது சுலபமோ அதைத்தான் எடுக்கிறது. அதுதான் அகண்ட பாதை. புரியுதா உனக்கு? எதை சுலபமாக எடுக்கிறியோ, கடவுள் 2 வச்சிருக்கிறாருன்னா, ஒரு கஷ்டமாக இருக்கும், உன்னோட ஐடியாலஜி பிரகாரமாக இருக்கவே இருக்காது. நீ இத்தனை நாள் வேற ஒன்று நினச்சிருப்ப, அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரியும் வழிகள் ஒன்று இருக்கும். நீ எதை எடுக்கிறேன்றதை ஆண்டவர் பார்க்கிறார். நீ எப்போ கஷ்டமான ஒன்றை, ஆனால் நான் இதை எடுப்பேன் ஏன்னா கடவுள் கொடுக்குறாருன்னு நீ சந்தோஷமாக எடுக்க வேணும். அதை முணங்கி எடுக்கிறதுல இல்லை, இதை நான் சந்தோஷமாக செய்கிறேன்னு நீ தொடும் பொழுதுதான் ஆண்டவர் மேலிருந்து சொல்கிறார், உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்கிறார். ஆமென். நம்ம நேற்றைக்கு பார்த்தோம், ஆண்டவருடைய அன்புதான் பெரிது. ஏன்னா தூசியிலும் தூசியுமாய் இருந்த நம்மை ஆண்டவர் ஒரு தூசி எடுத்து, இப்படி இந்த காற்றுல ஒரு தூசியை பிடி, அப்படி பிடிச்சி நீ கிறிஸ்டோபர் என்று அழைக்கப்படுவாய்.
நீ சத்தியமங்கலம்னு ஒரு ஊரில், ஒரு அவுட்டரில், கோயம்புத்தூரில் சிட்டி மாதிரி கூட பிறக்கல, என்ன பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் தான் அது. சத்தியமங்கலத்தில் போய் போகிற, நீ ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து வள, உங்கள் அம்மா அப்பாலாம் உன்னை நல்ல கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் வளர்க்கட்டும், நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறு. அந்த தூசிக்கிட்ட சொல்கிறாரு அவர், நல்ல திட்டம் உனக்கு வைக்கிற, நீ அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படி, ஆனால் நீ அந்த வேலைக்கு போகாத, நான் உன்னைய எனக்குன்னு தேர்ந்தெடுத்துக்கொள்கிறேன், ஒரு ஊழியத்தை நான் அப்போ ஏற்படுத்துவேன். நீ என்ன பண்ணுற, அந்த சிஸ்டரை பார்க்காமலையே நீ அந்த ஊழியத்துக்கு போய் சேர்ந்துடுற, நீ அங்கே முழு நேரமாக எனக்காக பணி செய்கிற, உனக்கு ஊழியத்திலே இருக்கிற ஒரு பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், உன்னுடைய சங்கதிகளை நான் ஆசீர்வதிப்பேன், இதுதான் உனக்கு நலமான திட்டம்னு சொல்லி அந்த தூசியை தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து ஒரு நலமான திட்டத்தை வைத்து நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். வர்ற வழியெல்லாம் நான் சொன்ன ஸ்டோரி ஈஸியாக தெரிஞ்சிச்சு. எல்லாம் நலமாக இருந்துச்சா? நல்லா தானே இருந்துச்சு. நல்ல பெற்றோர், நல்ல படிப்பு, அப்படியே ஊழியத்துக்கு வந்தது, எல்லாம் கரெக்டாக தானே இருந்துச்சு, ஈஸியாக தானே இருக்குது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் பிசாசு 10 வழிகளை வைத்திருக்கும். இந்த பாதை மட்டும்தான் கஷ்டமான பாதையாக தெரிஞ்சிருக்கும். ஊரில் இருந்து சத்தியமங்கலத்துலேருந்து கேள்விப்பட்டு ஒரு சகோதரி வந்திருக்காங்களா, கடவுளை பார்க்க வந்திருக்காங்களா, கடவுளை பார்த்துட்டு வந்திருக்காங்களா, ஒரு ஊழியை நடத்துகிறாங்களா, நம்ம போகலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறது எதுக்கு போகணும்? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், மூத்த பையன், பெற்றோரை பார்க்கணும். நம்ம எதுக்கு அந்த ஊழியத்துக்கெல்லாம் போகணும்? எதுக்கு போய் அவங்கள பார்க்கணும்? வேணாம். 10 வகைகளில் இருக்கிறது அகண்ட பாதை. கஷ்டமாக இருக்கிறது பஸ் ஏறி உட்காந்து பார்க்குறது. எப்போ கஷ்டமாக இருப்பதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்கிறீர்களோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சபாஷ், உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்வார். ஆமென். இன்னைக்கு முதல்ல இன்றைய நேரத்தில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு அவமானம், இழப்பு, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் நீ துன்பத்தில் இருக்கிறியா அப்படின்னா ஏதோ உலகம் உன்னை கைவிட்டு தான் நீ இங்கே உட்காந்துருக்கிற. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 80% அலக்களிக்கப்பட்டு தான் உட்காந்துருப்பீங்க. 20% கடவுளுக்குள்ளே இருக்கிறவங்க இன்னும் ஆர்வமாய் நிறைய பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் உறுதிப்படணும்னு சொல்லி வந்திருப்பீங்க. இந்த 2 கேட்டகரி தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்படித்தானே? இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்டகரி இருக்கா? இங்கே அதை தாண்டி எல்லாம் கேட்டகரி வராது. இந்த 2 கேட்டகரி தான். அப்போது இந்த நேரத்தில் நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிற, எனக்கு எந்த குறைவும் இல்லைனா, ஆண்டவரே நீர் என் நல்ல ஆயன், இன்னும் என்னுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தோ, உண்மை ஆச்சரியப்படுத்துகிற நம்பிக்கையை மிகுதிப்படுத்தோ. ஏன் தெரியுமா? நீர் தான் என்னை முதலில் அன்பு செய்தீர், எனக்கு நலமான திட்டத்தை வச்சீர், அன்பாகவே நடத்துகிறீர். என்னுடைய நம்பிக்கையின் மூலமாகத்தான் உம்மை நான் அன்பு செய்வதை திருப்பி காட்ட முடியும். ஆமென். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுக்காம நீங்கள் நம்பிக்கை எடுக்கிறீங்களோ அதுதாங்க ஆண்டவரை நோக்கி நான் உங்களை அன்பு செய்கிறேன்னு சொல்கிறதுக்கான வழிமுறையே. அது சும்மா உட்காந்துக்கிட்டு பூசையில் ஐ லவ் யூ ஜீசஸ், நிறைய பேர் ஐ லவ் யூ ஜீசஸ் இப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. காரியத்தில் ஒரு மண்ணுமே இருக்காது. நீ எப்போ கஷ்டமான காரியத்தை எடுத்து நீ செய்து முடிக்கிறியோ அப்போ தான் சொல்வார், உன் நம்பிக்கை பெரிது, நீ என்னை அன்பு செய்கிறாய் என்று ஏற்றுக்கொள்வார். இந்த நாளில் உங்களுக்கு துன்பம், துயரம் எதுவாக இருந்தாலும் சரி, இழப்புகள். ஒரு பெண்மணி சொன்னாங்க, எங்கள் வீட்டில் அவர் இறந்து போயிட்டார், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த வருத்தத்தோடு இருக்கலாம். இந்த இடத்துல அவமானப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ரொம்ப நாளாக ஏதாவது கிடைக்காம இந்த நாளில் வந்திருக்கலாம். நீ ஒரு குறுகலான பாதையில் இருக்கிற இந்த நேரத்தில் உனக்கு என்ன தெரியுமா தேவை? அதிகமான நம்பிக்கை தேவை, அதிகமான நம்பிக்கை. நான் ஒரு ஆளாக யாருமே இல்லாமல் தான் இந்த உலகத்துக்குள்ளே நான் திரும்பி வந்தேன். என் குடும்பத்தில் ஒரு சிஸ்டர் ஃபாதர்னு யாருமே கிடையாது, என்னை வழி நடத்துறதுக்குன்னு ஒருத்தருமே கிடையாது. என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியாமல் திக்கற்றவளாக தான் நான் நின்னேன் நான். ஆனால் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எனக்கு அவர்தான் ஆசிரியராக இருந்து சொல்லி கொடுத்தார்.
ஒன்னொன்னையும் சொல்லி கொடுத்தார். யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆரம்பித்து எனக்கு ஒன்னொன்னையும் அவர் தான் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கி இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி நடத்துகிறோம், இத்தனை வகையான மினிஸ்ட்ரி நடத்துகிறோன்னா அதுக்கு பின்னாடி திக்கற்றவர்களுக்கு பின்னாடி எல்லாமே ஆண்டவர் துணை நிற்கிறார். ஆமென். நீ குறுகலான பாதையில் நிற்கும் பொழுதெல்லாம் நீ நினச்சிக்க நான் தனிமையாக இருக்கேன்னு நீ நினைக்காத. ஐயோ அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இறப்புங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி. இறப்பில்லாத குடும்பங்களே கிடையாது. வயசானா சில பேர் போயிடுவாங்க, இளம் வயசில் போயிடுவாங்க, பிறந்த குழந்தை இறந்து போகுது. இறப்புங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அது ஒரு பகுதி. உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், கொஞ்ச நாளைக்கு அந்த துக்கம் போகட்டும். காலம்தான் சிறந்த மருந்து. நீ ஆண்டவரை நம்பு. அவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க. உனக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நீ செய்து முடிக்கும் பொழுது தான் உற்சாகத்தோடு உன் பழைய வாழ்க்கைக்கு வேகமாக திரும்பி நீ செய்யும் பொழுது தான் ஆண்டவர் சொல்வார், உன்னை பார்த்து உன் நம்பிக்கை பெரிதுன்னு சொல்வார். ஆமென். நீ அவமானப்பட்டு வந்திருக்கலாம். என்னை இந்த பக்கத்தில் இருக்க குடும்பம், என் சொந்தக்கார குடும்பம் ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது, நானும் போய் சண்டைக்கு போகிறேன். அவங்க ஒரு அடி விட்டாங்களா, நான் 2 அடி விட்டேன், நான் எனக்கு அவ்வளோ கோபமாக வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு இந்த இடத்துல கூட யாராவது உட்கார்ந்துருக்கலாம். நீ என்ன செய்ய? அமைதியாக முதல்ல. ஆண்டவர் உன்னை அன்பு செய்யும் பொழுது நீனும் கொஞ்சம் அன்பு செய்யலாமே. முதல்ல அமைதியாட. இனி அவங்களோட எந்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம போகிறதில்லன்னு ஒரு முடிவெடு. இல்லை அவங்களுக்கு ஒன்றுன்னா திருப்பி கொடுக்கலன்னா அடங்க மாட்டாங்க, அப்படி இல்லை. நீ தீர்வையிடாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன்னை ஒருத்தன் அடிக்கிறத கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அதை முதல்ல நீ புரிச்சுக்க. நீ ஒருத்தன் அடிக்கிறான், நீ திருப்பி அடிச்சுன்னா அதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. நீ செய்யாத. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள் சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல. எத்தனை பேர் இப்போ இன்றைக்கி எனக்கு தீமை செஞ்சவனை அழிச்சே போகணும், கொரோனாவில் போகாமல் போயிட்டான், அடுத்தது ஏதாவது அவனை வாரி சுருட்டிட்டு போனால் தேவலை, நம்ம நினச்சிட்டு தானே வந்திருக்கிறோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாரு? தீமைக்கு தீமை செய்யாதேன்னு சொன்னார். அதனால் தீமைக்கு தீமை போகாத. நீ இறை வார்த்தையை அதிகமாக வாசித்து தியானி. முதல்ல அதிகமாய் வாசி. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய். வசனம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே செய். நான் அடிக்கடி என் ஊழியத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது. நான் ஏதாவது சில விஷயத்த சொல்லும் பொழுது நான் ஒன்று சொல்வேன், அவங்க ஒன்று செய்வாங்க, கரெக்டாக வேற ஒன்று செஞ்சுருவாங்க. நான் அப்போ தான் சொல்வேன், ஒன்று சொன்னேன்னா அப்படியே கேளே. ஓ அறிவை யோசிக்கும் பொழுது நீ வேற ஒன்றை செஞ்சுட்டு வந்து நிற்கிற. எனக்கு என்னோட திட்டமெல்லாம் பாழாகுது. நீ சொன்னதை சொன்ன மாதிரியே செய்யி அப்படின்னு அடிக்கடி சொல்லி தருவேன். கடவுள் வார்த்தை என்ன சொல்கிறாரோ நீ வாய் அடக்கிட்டு நீ அமைதியோடு இரு, நான் உனக்காக போரிடுவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீ உடனே வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியாக இருந்துடணும். இந்த பாதையில் உனக்கு அத்தனை பேர் ப்ரெஷர் கொடுப்பா, நீ எதையுமே செய்யக்கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு தடவை ஒரு பெரிய பிரச்சனை எழுந்துச்சு. ஒருத்தர் என்னை குறித்து ரொம்ப தவறுதலாக சோஷியல் மீடியாவில் போட்டாங்க, மொட்டை கடிதாசி எழுதி போட்டாங்க, ரொம்பவும் பிரச்சனை பண்ணாங்க. ஒரு குரூப்பு, எங்கள் குழு ஒரு ஆலோசனை கமிட்டி நடந்துச்சு. என்ன பண்ணலாம், ஆரம்பகட்ட காலம், அதனால் பயங்கரமாக ஆலோசனை கொடுத்தாங்க. என்ன பண்ணலாம், அவனை 100 பேர் சேர்ந்து லெட்டர் போடுறான். அவனுக்கு அவன் ஒரு ஆள் தானே போட்டான், நம்ம 100 பேர் இருக்கோம் சிஸ்டர், நம்ம 100 பேர் அவனுக்கு லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேற என்ன சோஷியல் மீடியாவில் அவனை அசிங்கப்படுத்துவோம். நம்ம என்ன சும்மாவா, நம்மளும் செய்வோம் சிஸ்டர், நம்ம யாருன்னு தெரியல. தீமை செய்யும்படி உலகம் நம்மை நிர்பந்தப்படுத்தும். ஒரு கட்டத்தில் செய்ய, கோப்படு, அடித்தா திருப்பி அடி, அவன் பேசுகிறதுக்கு திருப்பி பண்ணு, அவன் சொந்த பந்த கல்யாணத்துக்கு நீ வரலையா, அவன் கல்யாணத்துக்கு நீ போகாத, வச்சு செஞ்சிரு, அவன் நம்ம காசு கொடுக்கல, நம்மக்கிட்ட இப்போ காசு இருக்குது, அவன் வரவே விடாத இப்படி பண்ணு, ஃபோன் அடித்தானா எடுக்காத மாதிரி உட்காந்துரு, சொல்லுதா இல்லையா? எல்லாமே தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்றுதான் இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏன்னா நீ தெரிஞ்சுக்க, கடவுள் உன்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். கடவுள் உன்னையும் பார்க்குறாரு, அவனையும் பார்க்குறாரு. அவன் அடிச்சிட்டா,
திரும்பி நீ அடிச்சின்னா இந்த சாப்டர் ஓவரு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் திரும்பி வரவே வரமாட்டார். புரியுதா இப்போ உங்களுக்கு? அவன் அடித்தா நீ அடிக்கலை, அதை பார்த்துட்டே இருக்காரு. உன்கிட்ட நன்மை இருக்குதான்னு பார்க்குறாரு, உன்கிட்ட நம்பிக்கை இருக்குதான்னு பார்க்குறாரு. இப்போ நீ என்ன செய்யணும்? நம்பிக்கையை மிகுதிப்படுத்தணும். ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சுல, அதுக்கு பதில் நீங்கள் தான் கொடுக்கணுமே வழியாக நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தான் செய்யணுங்கிற நம்பிக்கையை நீங்கள் மிகுதிப்படுத்து. அந்த வார்த்தையோடு மிகுதிப்படுத்துறது கிடையாது லைஃபு. நீ வாழ்க்கையில் உன் கேரக்டரை நீ மாற்றி ஆகணும். நீ பொறுமையாக மாற ஆரம்பி, நீ அன்பாக மாற ஆரம்பி. கடவுளுக்காக நீ செய்ய. நிறைய கட்டங்களை ஆண்டவர் கொடுத்து சோதித்து பார்ப்பார். ஒரு நாள் சொல்வார், உன் நம்பிக்கை மிகுதி, அதை நான் பாராட்டுகிறேன்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அமைதியாயிருங்கள், நான் உங்களுக்காய் போரிடுவேன்கிற வார்த்தையை அவரே வந்து போரிட்டு உங்களுக்கு பெரிய ஜெயத்தை அவர் செய்து கொடுப்பார். ஆமென். நீ இறங்காத, நீ தீமைக்கு தீமை இறங்காத, கடவுள்கிட்ட இன்னும் நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும்படியாய் போய் சேருங்க. ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொன்னார், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அந்த காலத்தில் கொஞ்சம் மக்கள் தான் இருந்தாங்க, மக்கள் தொகைங்கிறதே கொஞ்சம். அதுக்குள்ளே ஆடு மாடு கோழியை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. வேற ஒரு தேசத்தில் கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு, வெற்று பாலைவனங்கள் இருந்துச்சு. அந்த மனிதனை பார்த்தார், இங்கே வா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், கஷ்டமானது தான், குறுகலான பாதை தான், உன்னோட மனைவியை மட்டும் கூட்டிகிட்டு நீ கானான் தேசத்துக்கு போ, ரொம்ப தொலைவு, உன்னுடைய சுற்றத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன இந்த வார்த்தை திருமண காரியங்களுக்கும் பொருந்தும். ரொம்ப தொலைவில் திருமணம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம நிறையா விஷயத்த இந்த குறுகலான பாதையை யோசித்து தான் கடவுளுடைய திட்டத்தை கூட நம்ம தள்ளி விட்டுறோம். எல்லாம் சுலபமாக அமைய வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம். நம்ம கடவுளுடைய திட்டத்தை விட்டுட்டு நம்ம திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதில் தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை, மன வேதனைகள், டிவோர்ஸஸ் எல்லாம் எங்கே ஏற்படுதுன்னா நம்ம அறிவாற்றலினால் இன்றைக்கி காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார், கஷ்டம்தான், குறுகலான பாதை, நீனும் உன் மனைவி மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்க போகிறீங்க, தொலை தூரத்துக்கு நீ போ, இந்த கூட்டத்தை விட்டுட்டு போ அப்படின்னார். ஆபிரகாம் போகலாம், போகாமலும் இருக்கலாம். புரியுதுங்களா? யோனாவை பார்த்து ஆண்டவர், நீ வந்து நினிவே நகருக்கு போனாரு. அன்னைக்கு யோனா வந்து போக முடியாதுன்னு சொல்லி தர்சீசுக்கு ஓடி போனார். எல்லாருக்குமே சாய்ஸஸ் இருக்கிறது. உனக்கு முன்னாடியே நிறைய சாய்ஸஸ் ஒவ்வொரு நேரத்திலையும் வருது. நீ எப்பொழுதுமே குறுகிய பாதையை தேர்ந்தெடுத்துக்கொள். ஆமென். எனக்கு வந்த நாள்லேருந்து பகல் நேரம் பூரா நல்லா தான் இருக்குது, வெளியில் நின்று பேசுகிற வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கிறேன். ஆனால் இந்த ஆல்டரில் ஏறதுக்கு முன்னாடி 20 நிமிஷம் 3 நாளாக நான் பார்க்குறேன், தொண்டையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ வலிக்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், தண்ணியை குடிச்சு சரி பண்ணுறேன். ஐயோ இது என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு துன்பத்தை 3 நாளாக நான் அனுபவிச்சுட்ருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா மிகுதியான நம்பிக்கை, என்ன வேணால் ஆகிப்போகுது, நான் என்னைக்கு இந்த கால் எடுத்து இதில் வச்சுட்டு என்ன தண்ணியே தேவைப்படாத அளவுக்கு நான் பேசிக்கொண்டே இருப்பேன்றது என்னுடைய நம்பிக்கை. நான் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுல டாக்டரை தெரியல, நான் பாட்டுக்கு இதெல்லாம் இருக்கிறதா, நம்ம செய்கிறத செய்வோம்னு சொல்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு மேலேருந்து, உன்னுடைய நம்பிக்கை பெரிதுன்னு சொல்கிறாரு. அதனால தான் எத்தனை மணி நேரம்னாலும் பேசுகிற ஆவியானவரை எனக்குள் அவர் புகுத்துகிறார். ஆமென். திடத்தின் ஆவியானவரை எனக்கு கொடுக்குறார். ஒன்றும் ஆகாது, நீ பாடு பேசு, எங்கேயும் நீ ஸ்டாப் ஆக மாட்ட அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து ராத்திரி வர நம்ம உள்ளத்தில் எவ்வளவு தர்க்கம் பண்ணுறோம். நான் எதுக்கு செய்யணும், எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை வந்து வாச்சிருக்கு பாரு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் பிள்ளையாவது நல்லா இருக்காது, அதை விட தருதலை, ஏன் தான் இந்த வாழ்க்கை இருக்கோ, எதுவுமே சரியில்லை, என்னத்தை நான் உழைச்சி என்ன பண்ண போகிறேன், எவ்வளவு தர்க்கம் பண்ணுறோம். இதெல்லாம் கடவுள்கிட்ட வந்து உன் நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கா நம்ம வாழ்க்கை? இருக்கா? பார்த்தா அப்படி இல்லை இல்லையா? தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் நம்பிக்கை பெரிதுன்னு சொல்கிற மாதிரியா இருக்குது நம்ம வாழ்க்கை. நீங்கள் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, சிஸ்டர் நான் ஒரே பக்தியாக இருப்பேன் சிஸ்டர், நான் டெய்லி பூசைக்கு வந்துடுவேன் சிஸ்டர், 3 ஜோமானா சொல்லிடுவேன் சிஸ்டர். ரைட்டு, இந்த 3 நேரத்தை தவிர மிச்சமெல்லாம் நீ என்ன பண்ணுற? தர்க்கம். உள்ளத்தில் தர்க்கம் செய்பவரோடு கடவுள் இருப்பதே இல்லை. புரிஞ்சுக்கிட்டியா? நீனு
தர்க்கம் செய்கிறவனோட. ஏனென்றால் நீ ஆவியானவரை துக்கப்படுத்துகிறாய். அந்த இடத்துல கடவுளின் ஆவி ஒன்ன சொல்றாரு, நீ எந்திரிச்சு போன்னு சொல்றாரு, நான் எந்திரிச்சு போக மாட்டேன் அப்படின்னு நீ உட்கார்ந்துருக்கிற. நீ அவரை துக்கப்படுத்துகிறாய். தர்க்கம் பண்ற இடத்துல எல்லாம் அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். உனக்கு ஒரு கவலையா இருக்கா, விடு, ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் இல்லையே, இது என்னத்த சொல்றது? அப்ப ஆண்டவர் தான் என்ன சொல்வார்? அதுக்கு மேல ஒரு நல்ல திட்டத்தோட தான் இது நடந்திருக்கு, நீ கவலைப்படாதேன்னு சொல்றாரு. அது எப்படி? அந்தது போச்சு இல்ல, அப்புறம் என்ன திட்டம் அப்படிங்கிறோம். எல்லாவற்றுக்கும் எதிர்வாதம் வைக்கிறோம். நீ உள்ளத்துல முதல்ல எதிர்வாதத்தை நிறுத்து. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய யோசிக்கிறேன் சிஸ்டர், இந்த திங்கிங்கோட விளைவுகளை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. ஸோ ஸ்டாப் ஓவர் திங்கிங். முதல்ல ஸ்டாப் தட். ரொம்ப எதிர்த்து பேசுறது, தர்க்கம் செய்வதை விட்டு விடுங்கள். இதுதான் நம்பிக்கையை அதிகமாக்குவதற்கு முதல்ல அடிப்படையான ஒரு விஷயம். முதல்ல தர்க்கம் பண்ணாத, சொல்றத அப்படியே செய்ய கற்றுக்கொள். கடவுளை நீ பிரியப்படுத்த முடியும். ஆமென். ஆபிரகாமை நோக்கி ஆண்டவர் சொன்னார், நீ எழும்பி கானான் தேசத்திற்கு செல் என்று சொன்னார். அவரு ஒரே ஒரு தர்க்கம் பண்ணார். அவரு ஒரு தர்க்கம் பண்ணாரு. என்ன சொன்னார்னா, சரி ஆண்டவரே, உங்களை தான் இவ்வளவு நாள் நான் தொழுது கொண்டு இருக்கிறேன். அவருக்கு கடவுள் காட்சியாய் வந்திருக்க கூடும். அதனாலதான் கடவுளோடு அவருக்கு ஒரு உறவு இருந்துச்சு. நீங்க பெரியவர், பராக்கிரமசாலி, இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அதெல்லாம் நான் புரிஞ்சிருக்கிறேன். என்னுடைய மனைவி சாராளோடு போக சொன்னீங்க, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நான் எல்லாம் செய்றேன், இந்த லோத்துவையும் கூட்டிட்டு போட்டா அப்படின்னு எக்ஸ்ட்ராவா அவரை கேட்டு வாங்கினாரு. சொல்லுவான்ல, ஒரு பழமொழி இருக்கு, போற ஓனான என்ன பண்றதா வாங்கி நம்ம பனியனுக்குள்ள விட்டோமா, அந்த மாதிரி அவரே தான் அந்த ஓனானை கேட்டாரு. நான் லோத்தை கூட்டிட்டு போட்டான்னு. ஆண்டவர் பார்த்தாரு, கூட்டிட்டு போ, அந்த ஓனானை கூட்டிட்டு போ, நீ எக்ஸ்ட்ராவா கேட்ட அந்த ஓனா என்னெல்லாம் செய்யுங்கிறத வாழ்க்கையில அனுபவிச்சு பாரு. அப்பதான் இன்னும் எப்படி நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கைங்கிறது கீழ்ப்படுதலிலிருந்து வருகிறது. தர்க்கத்தை நிறுத்தினா தான் கீழ்ப்படுதல் வரும், கீழ்ப்படுதலிலிருந்து தான் நம்பிக்கை வருகிறது. ஆமென். எத்தனை பேருக்கு இப்பவாது இந்த தர்க்கத்தை நிறுத்துவோனே எத்தனை பேர் முடிவு பண்ணியிருக்கியோ அவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுத்து தர்க்கத்தை நிறுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் இன்னைக்கு இருக்கிற தியானத்தோட ஒரு முடிவா, ரொம்ப ஆர்ப்பாட்டம், ரொம்ப பிரச்சனை, சத்தம் போடுறீங்க, ஸ்டாப். இந்த தியானம் உங்களுக்கு நினைவுபடுத்தட்டும். எதுக்கு இவ்வளவு தர்க்கம்? அமைதி அடைவோம். தர்க்கமே வேணாம், விடு, கடவுள் நடத்துறபடி நடக்கட்டும்னு நீ அமைதியா விட்டினா, கடவுளே உன்னை பசும்பொல் வெளி மீது உன்னை அவர் வழி நடத்திடுவார். ஆமென். அன்னைக்கு ஆபிரகாமை அழைச்சிட்டு போனாரு. லோத்துவோட இருக்கிற பிரச்சனை ஒன்றை அவர் சந்தித்தார். அப்படித்தானா? லோத்து உடனே சொன்னா, சொத்தெல்லாம் நிறைய சேர்ந்துருச்சானா, இந்த பக்கம் எனக்கு கொடுன்னு பிரிக்கும் போது தான் நினைச்சாரு, இவனை கூட்டிட்டு வந்ததுக்கு கூட்டிட்டு வராமே இருந்திருக்கலாம். ஆண்டவர் கரெக்டாக தான் சொன்னார், பொண்டாட்டியோட மட்டும் போன்னு, நான் தான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எடுத்தேன், இது வச்சு செய்து பாரு அப்படின்னு நினைச்சேன். நம்ம எக்ஸ்ட்ராவா நம்ம எதெல்லாம் ஆசைப்பட்டு சேர்த்து கொள்கிறோமோ அது எல்லாமே நமக்கு துன்பத்தை தரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை சேர்த்து சொல்லவே இல்லை. அதனால நம்ம வீண் ஆசைகளை முதல்ல வளர்த்து கொள்வதை நிறுத்துவோம். முதல்ல சொன்னதை மட்டும் செய்யுங்க அந்த இடத்துல. ஆனாலும் அவர் பல வழிகளின் மூலமாய் அவர் ஒவ்வொரு கட்டத்திலையும் கடவுளை எப்படி அன்பு செய்வது, திருப்பி எப்படி அன்பு செய்வது என்று ஆபிரகாம் கற்றுக்கொண்டார். ஆமென். கடவுள் தான் முதலில் அன்பு செய்தார். கடவுள் தான் ஆபிரகாம் அழைச்சார். கடவுள் தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அன்பின் மிகுதியினால சொன்னாரே, ஒரு பிள்ளை என்ன உனக்கு வேணும்? கடல் மணலை போல பிள்ளைகளை தர்றேன், போய் நட்சத்திரத்தை போய் எண்ணிப்பாரு, ராத்திரி போய் நட்சத்திரங்களை எண்ணிப்பார், எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு போய் எண்ணிப்பாரு, அதை போன்ற பிள்ளைகளை உனக்கு தருவேன்னு சொன்னது ஆண்டவருடைய அன்பு. ஆமென். அது ஆபிரகாம் கேட்கல, அவர் ஒன்னதான் கேட்டாரு. கடவுளுடைய அன்பு தான் ரொம்ப பெருசு. He loved us before anything. எல்லாவற்றுக்கும் முன்பாகவே அவர் நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அதுல என்னைக்கும் மாறவே மாறாத. நான் சரியில்லாட்டி கூட கடவுளுடைய அன்பு நிலையாய் இருக்கிறது, அது மாறுறதே இல்லை. அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பு மாறவே மாறாதுன்னு நீ முதல்ல நம்பு. உலகம் உன்னை பார்த்து சொல்லும்,
என்ன பெரிய ப்ரேயர்னு போயிட்டே இருக்க, நீ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லும். உனக்கு அதுக்கு இவ்வளோ கோவம் வருது? அப்போல்லாம் நீ ஜபத்தில் இல்லை, உனக்குள்ளேயும் பிசாசு உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுதா இல்லையா? அவங்கள பார்த்து அதை சொல்கிறதுக்குன்னே 4 பேர் இருப்பா. ஆனால் நீ எப்பொழுதும் அஜிஜோ நமக்குள்ளே பிசாசு இருக்கோ அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் பயந்துருப்பீங்க? கண்டிப்பாக. ஏன்னா அது சொன்ன வேலையை அது செய்யும் இல்லையா? அஜிஜோ நம்ம சரியில்லையோ அப்படின்னு வரும். நீ சரியில்லைதா, நானும் சரியில்லைதா, ரைட்டா? ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே அன்பிலே குறைவுபடாதவராய் இருக்கிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில், பழைய வாழ்க்கையில் கடவுளை சந்திப்பதற்கு முன்பாக மிகவும் மிகவும் குறுகலான பாதையில் கடவுள் என்னை வழி நடத்தினார். ஏன்னா உலகமெங்கும் சென்று போதிக்கிற ஒருவரை கடவுள் பயிற்றுவிக்கிறார். ஆபிரகாமுக்கு கடல் மணலை போல பிள்ளைகளை கொடுத்த போது அவரை எவ்வளவு கடுமையாக அவர் பயிற்றுவித்தார் இல்லையா? லோத்தை கூட்டிட்டு போறியா போனாரு, தனியா போனாரு. அந்த கூட்டத்தில் போனால் பிரச்சனைகளை சந்திச்சாரு. சாராள தூக்கிட்டு போனாங்க, அவங்கள கொண்டு போய் மீட்டு எடுத்து வந்தாரு. ஆகார கல்யாணம் பண்ண சொன்னாங்க, அதுக்கு ஒரு பையன் வந்துச்சு. அந்த பையன் வந்தோடனே இந்தம்மா அந்த பையன் வேணான்னாங்க. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இது எல்லாத்தையும் எதுக்கு அவர் ஒத்துக்கொண்டார்? ஒரு குழந்தை வேணும்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டதுக்கு கடவுள் கொடுத்தது இது எல்லாமே. இவ்வளோ பிரச்சனைகள். ஆனால் அதில் எல்லாம் நம்பிக்கையை அவர் வளர்த்தெடுத்தார். கடவுளை மட்டும் எப்படி பிடிக்கிறது? கீழே விழுந்தாரு, திரும்பி அடுத்ததுல எழுந்திருச்சாரு, கீழே விழுந்தாரு, எழுந்திருத்தார் ஆபிரகாம். நம்பிக்கையில் எப்படி வளர்வது என்று அவர் கற்றுக்கொண்டார். கோடி கோடியான மக்களுக்கு தந்தையாய் மாறுவதற்கு அவர் தன்னை தயார்படுத்தி கொண்டார். ஆமென். நீ ஆசீர்வாதங்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நீ முதல்ல உன்னை தயார்படுத்து. நீ கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நில்லு, திரும்பவும் அடி வாங்கிறதுக்கு நீ தயாராகு. அப்படித்தான் இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலையும் அடி, ஒவ்வொரு கட்டத்திலையும் பிரச்சனைகளை சந்திச்சேன். கடவுள் முன்பாக நான் மறித்து, ஆப்ரேஷனில் மறித்து நான் கடவுள் மேலே போகிறேன். கடவுள் நம்பிக்கையே கிடையாது அந்த நேரத்தில், கடவுளே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்த வாழ்க்கை. அந்த இடத்துல கடவுளுக்கு முன்பாக நிற்கிறேன். அவரோ ஒரு ஒளி வெளிச்சமாக நிற்கிறார். அப்படியே குபு 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 குபுக்குன்னு அவர்கிட்ட அன்பு தான் வெளியே ஏறிட்டு அப்படியே குபு குபுன்னு அன்பு அடிக்குது அப்படியே. ஆனாலும் எனக்கு திருப்தியாகவே இல்லை. ஏன்னா அந்த நிமிஷம் வர என் வாழ்க்கை பெரும் துன்பங்களினால் அலகழிக்கப்பட்டு யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு ஆகி, அதுக்கப்புறம் திருமணம், அப்புறம் குழந்தை பிறந்தா இங்கே வளரல, 30வது நாள் தலை கூட நிற்கலை. அவனை கருப்பு துணி வச்சு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து, பாஸ்போர்ட் எடுத்து எங்கள் அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை என்கிட்ட வளரவே இல்லை, ஒரே ஒரு குழந்தை, அது என்கிட்ட வளரல. அந்த குழந்தைய நினச்சி நான் அழுதுகிட்டே இருப்பேன். இப்படி ஒரு துன்பமான வாழ்க்கை. கடவுளோ என்னை வேற ஒரு வேலைக்கு அனுப்பினார். அந்த வேலை விட்டு அடுத்த வேலை என்னையே பயிற்றுவித்து கொண்டே இருந்தார். நம்ம ஒரு பக்கம் குழந்தை குட்டி நம்ம வாழ்க்கையை ஒரு சாதாரணமான ஒரு தாயா இருந்து அனுபவிக்கத்தானே எல்லாரும் நினைப்போம். இதுதான் வாழ்க்கை அனுபவம். எல்லாருக்கும் அதான் நடக்குது, அகண்ட பாதை. ஆனால் எனக்கு குறுகலான பாதை என்னன்னா, என் குழந்தைய தூக்குனார் அவர். குழந்தைய தூக்குனா எப்படி இருக்கும் ஒரு தாய்க்கு? எங்கே என் குழந்தைன்னு அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தை ஞாபகமாக இருக்கும். இவர் என்னை வேற வேலைக்கு அனுப்புவார். அங்கே போய் கற்றுக்க, போய் மைக் எடுத்து பேசு, நீ போய் அப்படியே ஊரா அலை. இப்படி என் வாழ்க்கை மாறியது. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். ஆனாலும் கூட என் வாழ்க்கை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் சைடில் சேர்ந்து நான் இந்தியா முழுக்க ட்ராவல் பண்ணேன். நான் ஒரே குழப்பமாக இருக்கும். எதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம்? எதுக்கு? ஒரு குழந்தையோட வீட்டோட இருக்க முடியாமல் ஏன் நம்ம வர்றோம்? குழப்பம், கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தேன், எனக்கு பதிலே வரல. அப்போ அப்படி துன்பமான ஒரு கட்டத்தில் தான் திடீரென்று எனக்கு ஒரு மரணம் ஏற்பட்டு நான் கடவுளுக்கு முன்பாக நின்றேன். அப்போ எனக்கு அவர் அன்பாகவே இருக்கிறார்னு தெரியுது, அவர் அன்பே உருவானவராக இருக்கிறார்னு தெரியுது. ஆனால் நானும் அதீத காயத்தோடு அன்னைக்கு நான் நின்னேன். என் வாழ்க்கையில் நடந்ததுக்கு திருப்பி எதை செஞ்சாலும் சரி பண்ணவே முடியாது. ஒரு கட்டம் அப்படி நடந்து போச்சுல்ல, அதை திருப்பி கொடுக்க முடியுமா? ஒரு பிரசவ நேரத்தில் சோறு இல்லாமல் நான் படுத்து கிடந்தேன்ல, அதை இன்னைக்கு திருப்பி சரி செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு எனக்கு கோபம், விரக்தி. உங்கள் மனசுலையும் கூட அப்படி இருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, திருப்பி கொடுக்க முடியுமா? இவங்க இப்படி பேசுனதை திருப்பி வாங்கினா மட்டும் சரியாயிடுமா? உங்கள் கேள்விகளுக்குத்தான் நான் பதில் சொல்ல இப்போ தயாராகி கொண்டு இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின பொழுது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் முதல்ல கடவுளே என்னை பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வாய் திறந்து பேசின பொழுது
அகில அண்ட சராசரம் அசைந்தது, அதிர்ந்தது என்று சொல்வேன். அவர் பெரிய குரலில் என்னை பார்த்து சொன்னார், உன் துன்ப நேரத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருந்தேன் என்றார். ஆமேன், ஆமேன். நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருந்தேன், 3 பக்கம் லிஸ்ட் வச்சிருந்தேன். என்னோட இளமை காலத்தில் ஏன் இப்படி நடந்துச்சு, என்னோட காலேஜ் டேஸில் ஏன் என்னை தனியாக விட்டீங்க, என் குழந்தை பிறக்கிற நேரத்தில் ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்கள் என்னை கைவிட்டீங்க, இதுன்னு நிறையா லிஸ்ட் வச்சுருந்தேன். உலகத்தில் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு கடவுளை பார்த்தா இதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் துன்பம் தானே வந்திருக்கிற. இந்த துன்ப நேரத்தில் நான் எங்கே போனேன்னு தானே கேட்க வந்தேன். அந்த துன்ப நேரத்தில் எல்லாம் நான் உன் அருகிலேயே இருந்தேன். 3 ஷீட்டு 10 ஷீட்டுக்கும் சேர்த்து ஒரே பதில் வந்து அடைந்தது. அதுக்கு மேலே என்ன சொல்வீங்க, என்ன பதிலை கேட்பீங்க? அவர் இருந்ததுனால தான் இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர் இருக்கிறதுனால தான் நியாயம் செய்பவராய் அவர் இருக்கிறார். உங்களுக்கு 3 வேளை உணவையும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அளித்தவர் அவரே. உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தில் யார் வழியாவது ஆறுதல் சொன்னவரும் அவரே. உங்களுக்கு திடத்தை கொடுத்தவரும் அவரே. உங்களை நலமாக இன்றைய வரைக்கும் போஷித்து கொண்டிருப்பவரும் அவரே. நீ எந்த துன்பத்தில் இருந்தாலும் அவர் எனக்கு சொன்ன அதே பதிலைத்தான் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறார். உன் துன்ப நேரத்திலெல்லாம் நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, என் துன்ப நேரத்தில் இன்றைக்கும் என் கூட இருக்கிறீர், நீ சொல்ல வந்திருக்கிறீர். எனக்கு பயம் இல்லை. இனி நான் தீமைக்கு தீமை செய்யாமல் தர்க்கம் செய்யாமல் நான் ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. என்னுடைய அன்பை நான் எப்படி காமிக்க போகிறேன்? நான் தர்க்கம் செய்யாமல் காமிக்க போகிறேன். நான் அலக்கழிக்கப்படாமல் நான் காமிக்க போகிறேன். என் நம்பிக்கை பெரிதுன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அதன் வழியாகத்தான் நானும் உம்மை அன்பு செய்கிறேன்னு காமிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒரு நாள் ஆபிரகாம் பல தவறுகளிற்கு பிறகு அவர் நம்பிக்கையில் உயர்ந்தார். கடைசி கட்டமாக ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வச்சாரு. இஸ்மாயிலும் போயாச்சு, இப்போ ஈசாக்கை பலிகொடு என்று சொன்னார். பல முறை ஆபிரகாம் தவறி இருக்கலாம், ஆனால் இந்த முறை ஆபிரகாம் அதை தவற விடவில்லை. அவர் வளர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அவர் எந்த தர்க்கமும் உள்ளத்திலே எழ அனுமதிக்கவே இல்லை. ஆமென். ஒரு கட்டம் வரும், நீங்க வளர்ச்சி அடைங்க, எந்த தர்க்கமும் உங்க உள்ளம் சொல்லாது. உன் குழந்தையை கூட்டிக் கொண்டு வான்னு சொன்னாரு. இரவு முழுவதும் அவருடைய உள்ளமோ அமைதியாய் இருந்தது. அது எந்த ஒரு ஸ்டேஜ்னு பார்த்தீங்களா? இப்ப முதல்ல தர்க்கமா இருந்துச்சு. ஒய்ஃபை மட்டும் கூட்டிட்டு போன போது தர்க்கம் வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் தர்க்கம் நின்று போச்சு. கடவுள் சொன்னால் செய்யணும், அது சரியான திட்டமாய் தான் இருக்கும். பிள்ளையை கூட்டிக் கொண்டு நடந்தார். அவன் கேட்டான், அப்பா எரிபலி எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம் எரிபலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டில் கடவுளே பார்த்து கொள்வார் என்றார். இப்போ வாயின் வார்த்தை எப்படி மாறிடுச்சுன்னா, எந்த கேள்விக்குமே ஒரே பதில் தான்ப்பா, கடவுளே பார்த்து கொள்வார், யாவே ஈரே என்று சொன்னார். இதுதாங்க அல்டிமேட்டாக உங்களுடைய நம்பிக்கை பெரிதாகும் பொழுது வருகிற வார்த்தையாய் இருக்க வேண்டும். கடவுளே பார்த்து கொள்வார். ஏன் அமைதியாக இருக்க, ஏன் சோகமாக இருக்க? ஒரு பிரச்சனையும் இல்லை, கடவுளே பார்த்து கொள்வார். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்குதா? நீ ஏன் இப்படி இருக்க? இல்லை இல்லை இல்லை, ஏதோ இருக்குது, ஆனாலும் என்னோடு கூட கடவுள் இருக்கார், கடவுளே பார்த்து கொள்வார். இதுதான் நம்மளுடைய பதிலாக இருக்கணும். குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாரு, உள்ளத்திலே தர்க்கம் நின்று போய்விட்டது. மிக உறுதியாக கடவுள் சொல்வதை நான் செய்வேன் என்று சொல்லி கூட்டிட்டு போனாரு. எரிபலிக்கான ஆயத்த நிலையை அவர் செய்தார். விறகுகளை அடுக்கினார், பிள்ளைய மேலே கிடத்தினார். ஒரே ஒரு குழந்தை கேட்டார். 25 ஆண்டுகள் கழித்து கிடைத்தான். 12 ஆண்டுகள் வளர்த்தார். அப்போ மொத்தமாக சேர்த்து
37 வருடங்கள் காத்திருந்த ஒரு குழந்தையை இன்றைக்கு பலி கொடுக்க அவர் துணிந்தார். அவர் கத்தியை தீட்டினார், கத்தியை உயர்த்தினார். சோதனை எந்த நேரம் வரைக்கும் நின்றுச்சு. ஆனாலும் உள்ளத்தில் ஒரு தர்க்கம் இல்லை, செயல்களில் ஒரு தடுமாற்றமும் இல்லை. மேலிலிருந்து ஆண்டவர் நினைத்தார், உன் நம்பிக்கை பெரிது என்று சொன்னார். கரங்களை தட்டுவோமா? அந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே வெற்றியை கண்டான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது போலதான். நம்பிக்கை இன்னைக்கு ஒரே நாளில் வந்துடாது, வளர்த்தெடுக்க வேண்டும். ஒரு பிரச்சனையிலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது திரும்பி நம்பிக்கை இழப்புக்கு நீ போகக்கூடாது. உன் உள்ளத்தில் இருக்கிற தர்க்கத்தை நிறுத்து. ஒரு படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம். ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க? நலமான திட்டத்தை வச்சு ஆண்டவர் செய்து முடிப்பார் அல்லவா? இவனோட தலையில எழுதி வச்சாரு, ஊழியத்துக்கு போ, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொன்னாரு. நடத்தினது அவர் தான். 1000 நினைச்சிருக்கலாம், இவன் ஒரு பக்கம் 1000 நினைச்சிருக்கலாம், அவங்க பெற்றோர் 1000 நினைச்சிருக்கலாம், அந்த பிள்ளையுடைய பெற்றோர் 1000 நினைச்சாங்க. 3 வருஷம் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து எதுவுமே அமையல. அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, பெண்ணுடைய அம்மா 40-50 வர்ற சம்பாத்தியம் வந்த போதெல்லாம் அந்த பிள்ளையை நெருக்கடி கொடுத்தாங்க, நீ திருமணம் செஞ்சுக்கன்னு. ஆனால் அமையலை. அந்த பிள்ளைய சில சமயம் சரி எவனே ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குவோம், எஸ் எஸ் எஸ்ன்னுச்சு. அங்கே வந்தவங்கெல்லாம் நோ நோ நோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே அமையலை. ஒரு காலகட்ட தர்க்கம் எல்லாம் அந்த அம்மாவுக்கு அடங்குச்சு. சம்பளம் பெருசு இல்லை, யாரோ ஒருத்தர் வந்தால் போதும்பா, எப்படியோ கல்யாணம் நடந்தா போதும்பா அப்படின்னு ஒரு இறங்கி வந்த தருணம் எப்போ தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு. அப்போ அந்த பொண்ணு மெதுவாக சொன்னிச்சு, ஏம்மா நானும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தேன், நம்மளும் பார்த்தோம், ஒன்றும் அமையலை. இந்த ஊழியத்தில் ஒரே ஒருத்தர் இருக்கிற கல்யாணம் பண்ணாமல், சம்பளம் குறைவாத்தான் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு மெதுவாக கேட்டு பார்த்துச்சு. அவங்க அம்மா கண்டிப்பாக நோ சொல்லுவாங்கன்னு தான் நினச்சி கேட்டு பார்த்துச்சு. அவங்க அம்மா 3 வருஷம் பட்ட அடியில் தர்க்கம் குறைந்த பொழுது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறியது. அந்த பையன் உனக்கு ஓகே சொன்ன, சீக்கிரமாக நான் பண்ணி வச்சிடுறேம்மா அப்படின்னு சொல்லி கல்யாணம் நடந்தது. இப்போ உங்களுக்கு ஒரு சூட்சமம் தெரியுதா? ஏன் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடையா இருக்கிறது, நீட்டுக்கிட்டே போகுதுன்னா நீ தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறாய், நீ தயாராகவில்லை, நீ கீழே இறங்கி வர தயாரா இல்லை. ஆண்டவருடைய திட்டம் ஒரு பக்கம் இருக்குதுல்ல, நீ அதுக்குள்ள போக நீ இன்னும் தயாராகவில்லை, நீ தர்க்கம் செய்து கொண்டு இருக்கிறாய். அதனால் காரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. நீ அமைதியட, நீ தர்க்கத்தை முதல்ல நிறுத்து. எத்தனை நாள் ஆண்டவர் சொன்னா நான் செய்வேன், ஆண்டவரே சொல்றதை எனக்கு தெளிவாக சொல்லுங்க. 2 முறை கன்ஃபர்மேஷன் யார் மூலமாக அதை கொடுங்க. அப்படி கிடைச்சிருச்சுன்னா நான் அதுலேருந்து எதுவா இருந்தாலும் நான் மாற மாட்டேன். நான் நினைச்சது போல் அது இல்லை. அந்த பெற்றோரோ அந்த பிள்ளையோ 40-50 ரூபாய் சம்பளக்காரனை தான் எதிர்பார்த்து தான் ஆரம்பிச்சது அப்படிதான். 3 வருஷம் ஓடிச்சு அப்படித்தான். ஒரு கட்டத்தில் தர்க்கம் நின்னது, அவர்களுடைய எதிர்பார்ப்பு கீழே இறங்கியது, கடவுளின் திட்டம் நிறைவேறியது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய திட்டம் நிறைவேறணும்னா உங்களுடைய எண்ணங்கள் தர்க்கங்களை விட்டுவிடு. நிறைய விபலீத்தை வாசித்துப்பார். ஆபிரகாமும் கூட நம்மை போன்ற மனிதர் நிறைய தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டார், நம்பிக்கை மிகுதிப்படுத்தினார், குழந்தையை கடவுளுக்கு பலி கொடுக்கும்படி வந்தார். ஆண்டவர் சொன்னார், உன் நம்பிக்கை பெரிது, இதோ உன்னை ஜாதிகளுக்கு நாடுகளுக்கு தந்தையாக மாற்றுகிறேன் என்று ஆசீர்வதித்தார். ஆமென். இன்றைக்கு நம்ம எல்லாரும் விசுவசிக்கிற எல்லாருமே, இயேசுவை விசுவசிக்கிற எல்லாருமே ஆபிரகாமின் சங்கதியினரே. நமக்கு எல்லாருக்கும் ஃபோர்ஃபாதர்ஸ், மூதாதையர் ஆபிரகாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டார், கடவுளை பிரியப்படுத்தினார், கடவுளின் மீது மீண்டும் அன்பு காண்பித்தார். இந்த வாழ்நாளில் இது ஒரு வாழ்நாள் தான். நாள் கடந்து ஓடிட்டு இருக்கு. மனுஷரை நினச்சி அழுதுகிட்டு இருக்காதீங்க, மனுஷர் செஞ்ச தவறுகளை நினச்சி புலம்பிகிட்டே இருக்காதீங்க. எனக்கு இது கிடைக்கலையே, நானும் பெரிய வீடு கட்டலையேன்னு பொறாமையில் தள்ளாத. எது கிடைக்கலையோ அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்காத, புறம் பேசாத, எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள நீ உன் ஆண்டவரை கண்டுபிடித்து அவரை நீ அன்பு செய்வாயாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நீ அன்பு செய்வாயாக.
ஆமென். முழங்கால் படியிடலாமா? கண்களை மூடி இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். நம்பிக்கையை மிகுதியாக்கும்படி. நம்பிக்கை மிகுதியானதா ஆண்டவரை அன்பு செய்வதே நம்ம காட்ட முடியும். நம்ம வார்த்தையில் சொல்றதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் சேராது. செயல்களினால தான் ஆண்டவரை நாம திருப்திப்படுத்த முடியும். இன்றைக்கு நீங்களும் கூட துக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்றால் நமக்காக ஒருவர் உண்டு. அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தார். நமக்காக அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நமக்காக பரலோகத்தின் கதவை திறந்து வைத்திருக்கிறார். நமக்கு எதிர்காலத்தில் ஒரு நீடிய சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாம போலாம், ஆனால் எதிர்காலத்திலே பரலோகத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை தொழுது கொள்ள இந்த வேளையில அந்த தர்க்கமான உள்ளத்தெல்லாம் நிறுத்திட்டு ஆண்டவரிடத்துல வரலாமா? உனக்காகவே நான் சிலுவை சுமந்தேன், உனக்காகவே நான் மரித்தேனே, உனக்காகவே நான் உயிர்த்தெழுந்தேன், உனக்காகவே மீண்டும் வருகிறேன், உனக்காகவே நான், உனக்காகவே, 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 உனக்காகவே நான், உனக்காகவே, உனக்காகவே நான் காத்திருக்கிறேன், உள்ளத்தை தருவாயா? இதோ அவர் நமக்காக காத்திருக்கிறார். உள்ளத்தை நீ தருவாயா என்று கேட்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு தர்க்கம் பண்ணாதீங்க. வீணான கேள்விகளை, எதிர்கேள்விகளை எழுப்பாதீங்க. உங்களுடைய அறிவாற்றலின் படியாய் அவரை வழி நடத்த முயலாதிருங்கள். ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். இதோ நம்ம அநேக நேரத்துல நம்ம துக்கப்படுத்தி இருப்போம். இந்த வாழ்நாள் முழுக்க நம்ம எதிர்கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் நான் நினைச்ச நேரத்துல இது நடக்கல, ஏன் நீங்க செய்யலன்னு கேட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் உனக்கு ஒன்றை சொல்கிறேன், இதோ உனக்கு நலமான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், பெரிதான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு போக முடியாதபடி உன்னுடைய தர்க்கமே இதோ நின்று கொண்டே இருக்கிறது. இதோ ஆண்டவர்கிட்ட வரலாமா? ஆண்டவரே, நீர் எனக்காக இந்த உலகத்துல வந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக சிலுவையில பாடுகளை ஏற்றீர். ஆண்டவரே, நீர் என் துன்பங்களை தாங்கி கொண்டவர். ஆண்டவரே, இதோ மீது நம்பிக்கை வைக்கும்படி எனக்கு இதோ பரிசுத்த ஆவியை அனுப்பும். ஆண்டவரே, நான் இனி எந்த இடத்துல எதிர்கேள்வி கேட்காம நீங்க எனக்கு இருக்கிறீங்க. என் துன்ப நேரத்திலெல்லாம் நீங்க என் கூடவே இருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் இந்த எதிர்கேள்விகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இன்றைய நாள்ல நீங்க இந்த தவக்கால நேரத்துல நீங்க எதிர்கேள்வி எழுப்பின எல்லா கேள்விகளுக்காகவும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இதோ ஆண்டவரே, நான் சிறுமையிலும் சிறுமையான ஒரு ஜந்துவை போல, ஒரு பூச்சியை போல, இதோ தாவீது சொல்கிறார், நான் ஒரு சிறு தெள்ள பூச்சி போல இந்த உலகத்துல இருக்கிறேன். ஆமா, ஒரு பூச்சி போல. பூச்சிக்கு இருக்கிற அறிவு என்ன இருக்கும், அதை வச்சுதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இதோ ஆண்டவரே, இத்தனை நாளும் நீர் நலமாக என்னை நடத்தி கொண்டு இருக்கிறீரே, நான் நன்றி சொல்லி இருக்க வேண்டும். ஆனா அந்த எதிர்கேள்விகளுக்கெல்லாம் நான் வாழ்க்கையில இடம் கொடுத்து உம்மை விட்டு நான் தூர போயிட்டேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் உள்ளத்துல இன்றைக்கு ஒரு அமைதியை தாரும், ஒரு ஆழ்ந்த அமைதி எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இந்த தர்க்கங்கள் எல்லாம் நின்று போய் எனக்கு நீர் நலமான திட்டத்தை வைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படட்டும் ஆண்டவரே. கண்ணீரையெல்லாம் துடைத்திட்டேனே,
உனக்காகவே 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 நான் உனக்காகவே உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் உள்ளத்தை தருவாயா இந்த வேளையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி என் வாழ்க்கையில எந்த நேரத்திலையும் தர்க்கமே கிடையாது ஆண்டவரே. முடியாது, செய்வதற்கு கஷ்டமா இருக்கிறது என்று எதை சொன்னாலும் 2 முறை உங்ககிட்ட நான் கன்ஃபர்மேஷன் பெற்றுக்கொண்டால் அதற்கு எதிர்கேள்வியே இல்லாமல் நான் ஏற்றுக்கொள்வேன் தகப்பனே. ஏனென்றால் நலமான காரியத்தையே என் வாழ்க்கையில வைத்திருக்கிறேன். என் துன்பத்தை தாங்கும்படி என்னோடு கூட உடனிருப்பவர் நீர் ஆண்டவரே. என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நான் பாவியாய் இருந்த பொழுதிலும் அன்பு செய்கிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பே முதலானது என்று வார்த்தையில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையிலும் நான் கண்டுபிடிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அன்பு என்னை மூடிக்கொள்கிறது. இனி நான் கலங்க போவதில்லை. எனக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டங்களை நான் நோக்கி செல்லும்படி என்னுடைய கோபம், என்னுடைய அகங்காரம், என்னுடைய பணத்தாசை, என்னுடைய விவாதங்கள், என்னுடைய வாதங்கள் எல்லாவற்றையும் நான் கீழே இறக்குகிறேன் ஆண்டவரே. இதோ என்னுடைய சிந்தனைகளில் ஒரு தாழ்மை வரட்டும் ஆண்டவரே. எனக்கு வைத்திருக்கிற நலமான திட்டத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை தாழ்மையோடு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. தாழ்மை உள்ள ஒரு உள்ளத்தோடு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் எல்லோரிடத்திலும் இணக்கமாய் வாழ எனக்கு நல்ல உள்ளத்தை தாரும். மன்னிக்கிற ஒரு உள்ளத்தை தாரும். ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தை தாரும். இன்றைக்கு எந்த நிலையில் நீங்கள் நிற்கிறீர்களோ அந்த நிலையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதோ எந்த நிலையில் நிற்கிறையோ அந்த இடத்திலேயே ஆண்டவர் உன் அருகிலேயே இருக்கிறார். இதோ உன்னை பார்த்தவர் சொல்கிறார், கலங்காதே, திகையாதே, நானே உன் கடவுளாய் இருக்கிறேன். உன்னை நான் கை விடுவதும் இல்லை, கை நெகிழ்வதும் இல்லை என்று சொல்கிறார். அவரிடத்திலே நம்பிக்கை வையுங்கள். ஆண்டவரே, உம்மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் நலமானதையே செய்கிறவர் நீர். You are a goodness God. You are always good. நன்மைத்தனமே நிறைந்த ஆண்டவரை நோக்கி நான் நன்றி செலுத்துகிற உள்ளத்தோடு நான் வருகிறேன். என்னுடைய காயங்கள் எல்லாம் இன்றைக்கு ஆற்றப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய கேள்விகள், என்னுடைய சந்தேகங்கள், எங்களுடைய கண்ணீர், எங்களுடைய துயரங்கள் எல்லாமே உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இதோ உங்களுடைய காயங்கள் எல்லாம் மாறட்டும். இந்த வேளையிலே அவர் நமக்காக, எனக்காகவே வந்தார். எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார் என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆண்டவருக்கு உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நீர் என்னோடு கூட பேசி இருக்கிறீர். நான் நம்பிக்கை இழந்த தருணங்களை நினைவுபடுத்தி இருக்கிறீர். இதோ என்னுடைய வாழ்க்கை மாறட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையில என் நம்பிக்கையை பார்த்து உன் நம்பிக்கை பெரிது என்று சொல்லும்படியாய் நான் நடந்து கொள்ள போகிற தருணத்தை எனக்கு தாரும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என்னுடைய துன்பங்கள், துயரங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகட்டும் தகப்பனே. என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கலாமா?